தப்பி தவறி வருகின்ற ஜூலை 14ஆம் தேதி அமாவாசை திதியன்று இரவு முருகன் சந்நிதியில் செய்ய போகின்ற இந்த ஒரு நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமையோடு இணைஞ்சு வர இந்த ஆணி அமாவாசை அன்று 7 ஜென்ம கடன் சுமையும் தீராத வறுமையும் வேரோட அடியறுக்க போகுது. நினச்ச காரியம் உடனே நிறைவேற இப்போதே கமெண்டில் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அமாவாசை இரவு பித்ருக்களின் ஆசியோடு என்பது மறைமுக எதிரிகளின் தொல்லையை நீக்கக்கூடிய மகா சக்தி வாய்ந்த நேரம். அன்று இரவு 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக உங்கள் வீட்டு பூஜை அறையிலோ இல்லாட்டி முருகன் கோவிலில் இருக்கிற முருகப்பெருமானுக்கு முன்னாடியோ ஒரு சுத்தமான அகல் விளக்கு எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் இட்டு அதில் சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 6 மிளகு எடுத்து ஒரு சிவப்பு துணியில் மூட்டையாக கட்டி திரியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த முருகப்பெருமான் எதிர்க்க அந்த தீபத்தை ஏற்றுறப்ப நம்ம மனசில் நினச்சது என்னென்னா கடன் தொல்லைகள் நீங்கி கண் திருஷ்டிகள் நீங்கி எல்லா பிரச்சனைகளும் நீங்கணும்னு சொல்லிட்டு முருகப்பெருமான்கிட்ட மனமுருகி வேண்டுங்க. முருகப்பெருமானுக்கு பிடிச்ச செவ்வரளி பூவை போட்டு இந்த வேண்டுதலை நீங்கள் நிவர்த்தி பண்ணுறப்ப கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றுவாருங்க. அமாவாசை திதியும் செவ்வாய்க்கிழமையும் இணைந்த இந்த நன்னாளில் முருகப்பெருமானை நினச்சி நம்ம ஏற்றுற இந்த தீபம் நம்மளை ஆட்டி படைக்கிற பணத்தடைகளை அடியோடு ஒழிச்சிடும்.